ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகியிருக்கிற குண்டா காரம் அப்படின்ற தெலுங்கு படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பிரகாஷ் ராஜ் ஜாதி வெறி பிடிச்ச ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு. இவருக்கு ரம்யா கிருஷ்ணன் மகளாக இருக்காங்க. ரம்யா கிருஷ்ணனை பொறுத்தவரை ஜாதியில் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வேற ஒரு ஜாதிக்கார பையனை லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் படத்தோட ஹீரோ. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜோட பொண்ணு ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக அந்த ஊரில் நடந்த எலெக்ஷனில் பிரகாஷ்ராஜுக்கு யாருமே ஓட்டு போடலை. ஸோ எலெக்ஷனில் தோக்குறாரு. ஸோ இதனால் கோவப்பட்ட பிரகாஷ்ராஜ் மகளையும் மருமகனையும் பிரித்து குழந்தையாக இருக்கிற ஹீரோவையும் தாய்கிட்ட இருந்து பிரித்து மகளுக்கு 2வது திருமணம் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இதனால் தனித்து விடப்பட்ட ஹீரோக்கு என்ன ஆச்சு, ஹீரோ பண்ணுற சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஹீரோ மகேஷ் பாபுவை பொறுத்தவரை ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் தலையில் கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு எத்தனை பேர் அடிக்க வந்தாலும் அவனுங்களை ஏரில் பறக்க விட்டு எமோஷனல் காட்சிகள்லையும் காமெடி காட்சிகள்லையும் ஒரே மாதிரியான ஃபேஸ் ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு வழக்கமாக அவரோட ப்ரீவியஸ் படங்களில் என்னென்ன பண்ணியிருக்காரோ அதை அப்படியே இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த படம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி தெலுங்கு சினிமாவில் அடிச்சு துவைக்கப்பட்ட அதே ஜாதி அரசியல் ஸ்டோரி தான். படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இன்னுமாடா இந்த மாதிரி பழைய கதைகள்லாம் வச்சு படம் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி படம் பார்க்கும்போது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாங்ஸை பொறுத்தவரை எல்லா சாங்குமே சூப்பராக இருக்குது கேட்கறதுக்கு. அதுலேயும் குறிப்பாக ராஜமந்திரி அப்படின்ற ஒரு சாங் மகேஷ் பாபு போடுற ஆட்டமாக இருக்கட்டும், கூடவே ஹீரோயின் போடுற ஆட்டமாக இருக்கட்டும், தரமான சம்பவமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பாட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளேயே வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாங்ஸை சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. படத்தில் ட்விஸ்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லை. அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத ஆடியன்ஸ் நம்மளே கீழே உட்காந்து கெஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ் சிம்பிளாக தான் இருக்குது. பிரகாஷ்ராஜ், ரம்யா கிருஷ்ணன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பில்டப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பில்டப்பை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா மேபி இந்த படம் 2 டைம் வாட்சபிள் படமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்க்கும்போது படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். நம்மளோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.